ஒரு தொழில் பண்ணலான்னு பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டு நமக்கு அமைய மாட்டேங்குது. அட்வான்ஸு வாடகைன்னு எல்லாமே ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. அட்வான்ஸு வாடகை இவ்வளோ தந்துட்டா மீதி காசை வச்சு நம்ம எப்படி கடையை ஆரம்பிக்கிறது? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பா, வெயில் வேற இப்படி சுட்டெரிக்குது. ஃப்ராங்க்லின் இந்த ஏரியாவில் தான் நான் புதுசாக ஒரு வீட்டுக்கு குடி வந்தான். ஏரியா பக்கம் வந்தால் வீட்டுக்கு வான்னு சொன்னான். ஒரு எட்டு ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு போயிட்டு போனால் என்ன? அவன்கிட்டயும் இந்த பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி நம்ம ஷேர் பண்ணலாமே. சரி, வந்துட்டோம். நம்ம ஃப்ராங்க்லின் வீட்டுக்கும் போயிடலாம். ஃப்ராங்க்லின் வீடு எக்ஸாக்டாக எங்கன்னு தெரியல. புதுசாக தான் அந்த வீட்டுக்கு போனால். இந்த இடத்துல கீழே போகணுமா மேலே போகணுமா? மேலே. அதான் மலை ஏற ஆரம்பித்தோன்னே வீடே என் வீடுன்னு ஃப்ராங்க்லின்னு சொன்னான்ல, தான் ஏறணும் போல். இந்த சைடு நம்ம போகலாம். அவன் வீடு வாசலை பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். ஆமாம், இதான் ஃப்ராங்க்லின் வீடு. ஃப்ராங்க்லின் கார் இல்லை, வீட்டில் இருக்கானா என்னன்னு தெரியலையே. வீட்டுக்கு கதவு திறந்து தான் இருக்குது. வீட்டில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்லினை பார்த்து நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டு பிஸ்னஸை பற்றி ஐடியா கேட்போம். ஃப்ராங்க்லின் நல்ல ஐடியாலாம் சொல்லுவான். ஃப்ராங்க்லினே, வீட்டில் தான் இருக்கியா ஃப்ராங்க்லினே? என்ன பதிலே சொல்ல மாட்டான்? ஐயோ, ஃப்ராங்க்லின் என்ன மெடிடேட் பண்ணிகிட்ருக்கானா? இந்த மாதிரி நேரத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். கூப்பிடலாமா? ஃப்ராங்க்லினே, நான் தாண்டா உன்னோட ஃப்ரெண்டு முருகேசன் வந்திருக்கேன். ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன்டா. அது விஷயமா ஹோட்டல் தேடி தான் அலைஞ்சிட்ருக்கேன். எதுவுமே எனக்கு செட் ஆகலை. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேண்ணா? முருகேசா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சும்மா தான் போர் அடித்ததுனால மெடிடேட் பண்ணேன். இவ்வளோ நேரம் சின்சான்னு என் வீட்டில் இருக்க பையன் டார்ச்சர் பண்ணான். இப்போ தான் கேம்லாம் போட்டு தந்தேன், விளையாடுறதுக்காக போயிருக்கான். சரி, ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்கிறியே, என்ன அட்வான்ஸில் கடை பார்க்குற? எவ்வளோ தான் வாடகை கேட்குறாங்க? பிஸ்னஸில் உனக்கு இதுக்கு முன்னாடி அனுபவம்லாம் இருக்காடா? எப்படி நீ பிஸ்னஸை பண்ண போகிற? ஏன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது பெருசு இல்லைடா, நஷ்டம் வராமல் நடத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஹோட்டலுக்கு ஆளுங்க வரணும், நீ கரெக்டாக கவனிக்கணும். எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணாதான் நல்லா லாபம் கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோ, நிறையா லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் யோசிச்சே முடிவு பண்ணு. ஃப்ராங்க்லினு, ஏற்கனவே நான் கொஞ்சம் பயத்தில் இருக்கேன். மேற்கொண்டு நீ வேற எதுக்குடா எனக்கு பயத்தை கிளப்புற? நீ சொன்னதுலேருந்து எனக்கு இன்னும் பயமாயிருச்சுடா. அட்வான்ஸே ரொம்ப கேட்குறாங்க, மாதம் வாடகையும் அதிகமாக கேட்குறாங்க. எப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாதுடா. உனக்கு ஏதாவது தெரியுன்றதுக்காக தான் உன்கிட்ட பேசுகிறதுக்காக வந்தேன். நீ என்னடானா இந்த அளவுக்கு பயம் புத்துற? இப்போ ரெஸ்டாரண்ட்டு நடத்தலாமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்தளவுக்கு நீ என்னோட மனசை குழப்பி விட்டுட்டடா. முருகேசா, அப்படிலாம் கிடையாதுடா. நடத்துறது நல்ல விஷயம்தான். உன்னை குழப்பறதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, நீ கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். நாங்கள் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம்டா. அந்த கேமில் ரெஸ்டாரண்ட்டை நடத்துகிற மாதிரிலாம் கேம் இருக்குது. அந்த கேமை நீ நல்லா விளையாண்டன்னு வச்சுக்கோயேன், ஓரளவுக்கு உனக்கு ஐடியா கிடைக்கும். அந்த சின்சான் விளையாடிட்டு இருக்கான்ல, அந்த சின்சானை கூப்பிடுறேன். அந்த சின்சானை அநேகமாக அந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் கட்டுற கேம் தான் விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். சின்சானு, என் ஃப்ரெண்டு முருகேசன் வந்திருக்கான்டா, வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போ. சின்சானு, கூப்பிடுற சவுண்டு கூட இந்த பையனுக்கு கேட்க மாட்டேங்குது பாருங்களேன். சின்சானு. ஃப்ராங்க்லின் மாமா கூப்பிடுறதே. இரு ஃப்ராங்க்லின், நான் வரேன். கேம் விளையாடிட்டு இருந்தேன், அப்போ பார்த்து கூப்பிட்டுட்டேன். இரு வரேன். சரி, சட்டுன்னு இந்த வீட்டில் படிக்கட்டு எந்த பக்கம்னு கூட தெரிய மாட்டேங்குதே. படிக்கட்டு எந்த பக்கம் இருக்கு? படிக்கட்டுக்கு வந்தாச்சு. என்ன இந்த ஃப்ராங்க்லின் கூப்பிடுறான்? என்ன ஃப்ராங்க்லினே? என் ஃப்ரெண்டு முருகேசன் வந்திருக்கான்டா, போய் ஒரு வணக்கமாவது சொல்லு. அப்படியா? இவர் தான் முருகேசனா? இந்த வீட்டுக்கு குடி வரும்போது பார்த்தது. அண்ணா வாங்கண்ணே, எப்படிண்ணா இருக்கீங்க? தம்பி, நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். சரி, ஃப்ராங்க்லின் எங்க? முருகேசா, தோ வரேன்டா முருகேசா. இந்த பையன் பாரேன், நான் அவ்வளோ வாட்டி கத்தி தாண்டா வந்தான். எப்போ பாரு கேம் தாண்டா விளையாடிட்டு இருக்கான். தெரியாதனமாக அந்த கேமை இவனுக்கு பழகி விட்டுட்டேன். எப்போ பாரு கேம் விளையாடி தொல்லை பண்ணிட்டு இருக்கான். நம்ம விளையாடாத கேமா? அப்படி சொல்லுங்க அங்கிள். சின்ன பையன் தானே, கேம் விளையாண்டா என்ன தப்பு அங்கிள்? நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். தம்பி, ஏதோ ரெஸ்டாரண்ட்டு கேமுன்ற மாதிரி இவன் சொல்கிறான். அந்த கேம் தான் விளையாடிட்டு இருந்தியா? எனக்கும் விளையாடி காட்டுறியா? என்னடா அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? என்கிட்ட கேளு, வா விளையாட போகலாம். முருகேஷா, சின்சானு என்னை ஃபாலோ பண்ணி வாங்க. சின்சானு, படிக்கட்டில் அவனை கவனமாக வர சொல்டா. அவனுக்கு புது இடம்ல, தெரியாது. சரி மாமா, நான் பார்த்து கூப்பிட்டு வரேன், நீ கவலைப்படாத. அண்ணே வாங்கண்ணே, என் பின்னாடியே வாங்கண்ணே. வந்துட்டிங்களா? சரி, நம்ம சோஃபாவில் உட்காந்து கேமை விளையாட ஆரம்பிக்கலாம். முருகேசனுக்கு இந்த கேமை சொல்லி புரிய வச்சிட்டோன்னு வச்சுக்கோ, முருகேசனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முருகேஷா, இதுதான்டா நான் சொன்ன கேமு, இரு உனக்கு போட்டு காட்டுறேன். இந்த கேமில் நீ ப்ராக்டிஸ் எடுத்துன்னு வச்சுக்கோயேன், பிஸ்னஸ்னால் எப்படி நடக்குது, கஸ்டமரை எப்படி கவனிச்சுக்கணும், இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் நீ ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், ஓரளவுக்கு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டுக்கான ஹெல்ப்லாம் நானும் கொஞ்சம் பண்ணுறேன். ஃபினான்ஷியல் ஹெல்ப் தேவைப்பட்டாலும் சரி, நான் உனக்கு பண்ணுறேன், கவலைப்படாத. அங்கிள், நான் உங்களுக்கு இந்த கேம் விளையாடி காட்டுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன். உங்களுக்கு சூப்பராக நான் விளையாடி காட்டுறேன். அது மூலியமா நீங்களும் உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவை தெரிஞ்சுக்கோங்க. அப்படியாப்பா சொல்கிற? சரிப்பா, எனக்கு விளையாடி காட்டுப்பா. கடை செட் ஆகலன்னு வீட்டுக்கு போக பார்த்தேன். நல்ல வேளை இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நீங்கள் சில ஐடியாலாம் தரீங்க. சரிப்பா, கேமை விளையாடி காட்டுப்பா. அங்கிள், கேமோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அங்கிள். பார்த்தீங்களா, ஒருத்தர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம தீவில் கரை ஒதுங்கிட்டோம், அவர் தான் நம்மளை ஹெல்ப் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் எங்கே கூட்டு போகிறாரோ அங்கே போய் நம்ம கடையை போட்டுற வேண்டியது தான். இந்த தீவை பற்றி இவருக்கு தான் எல்லாமே தெரியும், நம்மளை கைட் பண்ணுறாரு. இந்த மஞ்சள் பனியன் போட்டிருக்கான் பார்த்தீங்களா, இதுதான் நான் அங்கிள். அவர் எங்கே கூட்டு போகிறாரோ அந்த இடத்துக்கு போகணும். ஓகே, இந்த இடத்த வாங்கிக்கோ, ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் பில்ட் ஆகுது பாருங்க. பர்கருக்கான செட்டப் அமைக்கிறது. முதல்ல சில விஷயங்களில் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி தந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் காசை சேர்த்து ஒவ்வொரு விஷயமா வாங்கணும் அங்கிள். இப்போ பாருங்க, பர்கர் ரெடி பண்ணுறதுக்கான டிவைஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல பர்கரை ரெடி பண்ணோன்னு நினச்சோன்னா பர்கர் ரெடி பண்ணலாம். பாருங்க, ஒரே சமயத்தில் 8 பர்கர் ரெடி பண்ணலாம். 8 பர்கர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டா நம்ம வந்து அந்த கடை வாசல்லையே வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சிடலாம். இது பாருங்க, அங்கே இருக்க கண்ணாடியில் வச்சிட்டேன். இங்கே முதல்ல ஒரு குப்பை தொட்டியை ரெடி பண்ண சொல்கிறாங்க. ரெடி பண்ணியாச்சு. சிங்க்கு, கை கழுவணும்ல, அதுக்கு சிங்க்கு ரெடி பண்ணிட்டோம். வேற என்னென்னலாம் இவர் முதல்ல ரெடி பண்ண சொல்கிறாரோ அதை ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவர் ஹெல்ப் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிடுவார். நம்மளே இந்த கடையை நடத்திக்கணும். முதல்ல வழி, ஆளுங்க வரணும்ல, அதுக்காக வழி. அதுக்கப்புறம் என்னது, இது டேபிள் சேர்லாம் போடுங்கன்ற மாதிரி. இது எதுக்காகனா பில் பே பண்ணுற இடம். இது பில் பே பண்ணுற இடம். இங்கே தான் வந்து காசெல்லாம் பே பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாரு, ஒரு ஃபஸ்ட் டேபிளை ரெடி பண்ணு, அப்போ தான் ஆளுங்க வருவாங்கன்னு சொல்கிறாரு. இங்கே போய் மொதல் டேபிள், இது எல்லாமே ஃப்ரீ. இப்போ வரைக்கும் நம்ம பண்ண எல்லாம் ஃப்ரீ. இப்போ செகண்ட் டேபிளுக்கு பாருங்கள், $5, $5 தந்தால் தான் செகண்ட் டேபிளை ரெடி பண்ண முடியும். அப்படி இல்லைனா அந்த செகண்ட் டேபிள் வராது. முதல்ல கஸ்டமர் வரணும், அவங்க சாப்பிட்டு காசு தரணும். கஸ்டமர் வந்துட்டாங்க, வெல்கம் பண்ண சொல்கிறாரு. பாருங்க, வாசல் வரைக்கும் வரணும். ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. உள்ளே வரலாமா, டேபிள் இருக்கான்னு கேட்குறாங்க. வாங்க வாங்க, உள்ளே வாங்க, உங்களுக்கு இல்லாத டேபிளா, போய் சாப்பிடுங்க. இப்போ நம்ம போய் பர்கர், அவங்க முதல்ல உக்காந்துட்டு மெனு கார்டு தாங்கன்னு கேட்பாங்க. அதை பார்த்தீங்களா, கேட்குறாங்க. நம்ம தந்தாச்சு. அவங்க பார்ப்பாங்க, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன வேணுன்றதை சொல்லுவாங்க. இப்போதைக்கு நம்ம கடையில் பர்கர் மட்டும்தான் இருக்குது, அதனால் அவங்க மேக்ஸிமம் பர்கர் தான் கேட்பாங்க. இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கேட்டாங்கன்னா அவங்க சொல்கிறத நம்ம போய் எடுத்துகிட்டு வரணும். மேடம், சீக்கிரமாக பார்த்து சொல்லுங்கள் மேடம், உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் காசு கிடைச்சாதான் நாங்கள் அதை வச்சு பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். ஓகே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, பர்கர் வேணும்ன்ட்டு. அவ்வளோதானே மேடம், இருங்க மேடம், 2 செகண்டில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து தரேன். பர்கர்னு சொல்லிட்டாங்க, போய் எடுத்துகிட்டு வான்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சரி சார், சரி சார், இருங்க சார், எடுத்துகிட்டு வரேன். பர்கர் இருக்கா, எடுத்துக்கோ. பர்கரை எடுத்தாச்சு. பர்கரை எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட தரணும். அவங்கக்கிட்ட தந்துட்டா அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, தந்தாச்சு. அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது வேறு ஏதாவது கஸ்டமர் வராங்களா பார்க்கலாம். ஒரு டேபிள் தானே இருக்குது, கஸ்டமர் வர மாட்டாங்க. நிறைய டேபிள் உருவாச்சுன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. இப்போதைக்கு கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க. இவங்க சாப்பிட்டு முடிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணால் என்ன அங்கிள், இதை பார்க்கும்போது பிஸ்னஸ்க்கு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கஸ்டமர் நிறையா வந்தாலே பிஸ்னஸ் நல்லா நடக்கும் அங்கிள். எங்கே அந்த காசை தராங்க நம்மளுக்கு. இப்போ காசு கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இன்னொன்று டேபிளை நம்மளால் வாங்க முடியும். பாருங்களேன், இவ்வளோ நேரம் இன்னொன்று டேபிளை நம்மளால் வாங்க முடியல, பட் இப்போ நம்மளால் இன்னொன்று டேபிளை வாங்க முடியும். நமக்கான காசு கிடச்சிருச்சு. இப்போ டேபிள் கிட்ட போனால் குப்பையெல்லாம் கிளியர் பண்ணணும் போல். அப்பப்போ குப்பை செய்கிறதில்ல, அதையும் நம்ம கிளியர் பண்ணோம். நம்ம சில விஷயங்களெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி காட்டுது. இருங்க, உங்களுக்கு நான் 2வது டேபிளை வாங்கி காட்டுறேன். அந்த 2வது டேபிளையும் வாங்கிட்டோன்னா இன்னும் கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்க. அது பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற டாலரை வச்சு 2வது டேபிளை போட்டுட்டோம். இருங்க, 3வது டேபிள் போட முடியுதா பார்ப்போம். 3வது டேபிளும் போட முடியுது. நம்மக்கிட்ட $30 இருந்தது, அதை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டோம். 4வது டேபிளுக்கும் காசு இருக்குது, போட்டுட்டோம். 5வது டேபிளுக்கு காசு இல்லை.
சரி இப்போ ஒவ்வொருத்தராக வெல்கம் பண்ணிடலாம். எப்பா நிறைய பேர் வராங்க. வாங்க சார் வாங்க சார். மேடம் வாங்க மேடம். 2 பேர் வந்திருக்காங்க. போங்க மேடம், போய் உட்காருங்க மேடம். வேற வேற ஒருத்தர் வந்துட்டுருக்காரு. லேடியா ஜென்னா? பையன்தான் பையன்தான். வாங்க சார் வாங்க சார், உள்ளே போய் உட்காருங்க சார். அதான் கடையை ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டோன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே ஓகே. இவங்களுக்கெல்லாம் முதல்ல மெனு கார்டு தரணுமா? மெனு கார்டு கேட்குறாங்க. இந்தா மெனு கார்டு. இந்தாங்க சார் மெனு கார்டு. இந்தாங்க சார் மெனு கார்டு. மேடமா இது? மேடத்துக்கு மெனு கார்டு தந்தாச்சு. வேற இவங்க யோசிச்சு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் நம்ம பர்கர் மட்டும்தானே போடுறோம், அதனால பர்கர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்க. எல்லாரும் பர்கர் பர்கர்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் பர்கரை ரெடி பண்ணிடலாமா? பர்கரை இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுறது நல்லது. ரெடி பண்ணிடலாம். ஒரே சமயத்தில் 8 பர்கர் ரெடி பண்ண முடியுதுங்க. அப்பப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த பர்கரை நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்தோன்னே வெயிட் பண்ண வைக்காமல் நம்ம டக்கு டக்குன்னு பர்கரை தர முடியும். ஓகே, பர்கர் ரெடி ஆயிடுச்சுன்னா ஓகே ரெடி ஆயிடுச்சுன்னா அந்த கண்ணாடி பாக்ஸில் வச்சிடணும். அப்போ தான் நம்ம எடுத்துக்க முடியும். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? இவர் என்ன சொல்கிறாரு? பர்கர் தான் சொல்கிறாரு. ரைட்டு, பர்கரு. அடுத்து இவங்களும் பர்கரு. வேறு பர்கரு. ஒரே சமயத்தில் எத்தனை பர்கர் எடுக்க முடியும்னு தெரில. ஒரே சமயத்தில் 6 பர்கர் எடுக்க முடிஞ்சால் தந்துடலாம், பார்ப்போம். ஒரே சமயத்தில் எவ்வளோ பர்கர் எடுக்க முடியும்? 1 2 2க்கு மேலே வைக்க முடியலங்க. அந்த தட்டில் 2 தான் தாங்கும்னு சொல்லுது. 2 தான் தாங்குமா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு 2 2ஆவே தருவோம். இந்தாங்க மேடம், எடுத்துக்கோங்க மேடம். எடுத்தாச்சு. இங்கே இருக்கிற ஒரு மேடத்துக்கு தந்தாச்சு. இன்னும் 2 பேருக்கு தரணுமா? சரி, போவோம். ஓடி அந்த இடத்துக்கு வரணும். வந்துட்டு ரைட்டு. ஓகே, கிடச்சிருச்சா? திரும்பி அந்த இடத்துக்கு போகணும். ஓடு 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 ஓடு. ஓகே, இவங்களுக்கு தந்தாச்சு. அந்த சாருக்கு தரணுமா? அவர் பர்கருக்கு வெயிட் பண்ணுறாரு பாருங்க, அவருக்கு தந்துடணும். ஓகே, சூப்பர். காசு தரதுக்கு வேறு போகிறாங்க. காசு தரும் போது வாங்கிக்கணும் நம்ம. ஓகேவா? காசு தரதுக்கு ஒருத்தர் போகிறாரு. சரி, அவர்கிட்ட காசை வாங்குவோமா? அங்கிள், இந்த விஷயத்த நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் எடுத்தோம் கவுத்தம் நீங்கள் வேலைக்கு ஆளுங்களெல்லாம் போடுறத விட நீங்கள் முதல்ல எல்லா வேலையும் செஞ்சு பழகிட்டிங்கன்னா வேலைக்காரங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வேலை தரணும், எப்படி வேலை தரணும், அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். கஸ்டமர் கிட்ட மட்டும் சிரித்த முகத்தோடு பேசணும். பயங்கரமாக அவங்கள வெல்கம் பண்ணணும். அவங்க கம்ஃபர்டபுளாக இருந்தாங்கன்னா அடிக்கடி உங்கள் கடைக்கு தான் வருவாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக அவங்கள பார்த்துக்கணும். இந்த சேரு சோஃபாலாம் நல்லா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, அவர் வந்து நீங்கள் கவுண்டருக்கு போனால் காசு தரேன்ற மாதிரி சொல்கிறாரு போல். சரி, நம்ம கவுண்டருக்கு போகிற டைம் இவரை கூப்பிட்டுக்கலாம். வேறு இவங்கக்கிட்ட அவங்க சாப்பிட்ட பிளேட்லாம் இருக்குது பாருங்கள், அதை கூட நம்ம தான் கழுவ வேண்டியிருக்கு. பிளேட் கழுவுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல போய் இந்த பிளேட்டெல்லாம் போடணும். சிங்க் இருக்குல்ல, இந்த சிங்க்கில் போடணும். அதுக்கப்புறம் குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில் போடணும். இது பாருங்கள், குப்பை தொட்டி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே போடணும். எல்லா வேலையும் நம்ம தாங்க பார்க்குறோம். இப்போ முதல்ல இவங்ககிட்ட இருந்து காசை வாங்கிக்கலாம். நம்ம கவுண்டருக்கு வந்தால் அவர் வரேன்னு சொன்னார்ல, அவர் எங்கே வராரா? நம்ம கவுண்டருக்கு வந்தால் வரேன்னு சொன்னார். அதை பாருங்க, நம்ம கவுண்டருக்கு வந்தோன்னா அவர் போயிருக்காருங்க. சரி, நம்ம அப்புறமா அவரை ஹேண்டில் பண்ணிப்போம். வாங்க 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 சார், வாங்க சார், வாங்க மேடம், வாங்க மேடம். வாங்க வாங்க. அங்கே ஒரு கப்பல் வந்திருக்காங்களா? வாங்க 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 வாங்க. சீட்டெல்லாம் நிறையா இருக்குது. உள்ளே போங்க, உள்ளே போய் உட்காருங்க. ஓகே, அவர் பாருங்க கவுண்டருக்கு வந்திருக்காருங்க, அந்த பச்சை சட்டை. கவுண்டருக்கு நீ கவுண்டருக்கு போகிறேன்னா சொல்லு, நான் காசை எடுத்துகிட்டு வரேன்னாரு. கரெக்டாக நம்ம கவுண்டருக்கு போயிட்டோம். காசை எடுத்துகிட்டு வந்து தந்துட்டாரு. அடுத்து எல்லாருக்கும் மெனு தரணுமா? மெனு கார்டை? ஓகே, நாங்கள் மெனு கார்டு. வேறு மெனு கார்டு. ஏங்க, நம்ம இன்னொன்று மிஷினும் போடணுங்க. இப்போ பர்கர் மட்டும் சேல் பண்ணிகிட்ருக்கோம்ல, இன்னும் 2 3 இதெல்லாம் போட்டால் இன்னும் கஸ்டமர்ஸ் நிறையா வருவாங்க. இப்போயே கஸ்டமர்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ வராங்கன்ட்டு. பர்கருக்கே இன்னும் நிறையா போட ஆரம்பிச்சிட்டோன்னா நிறைய பேர் வருவாங்க. நம்ம சூப்பராக இந்த கேமை விளாட்லாம். ஓகே ஃப்ராங்க், இந்த மாதிரி கேம் தான் ஃப்ராங்க்லின் அதை விட நல்லா இருக்கு. ஓகே, இவங்க என்ன நம்ம இன்னொன்று இது போட்டோம்லங்க, அதாவது பர்கர் இல்லாமல் ஹாட் டாக்ஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணோம். கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஹாட் டாக்ஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணோம். அது வேணும்னு கேட்குறாங்க. ஓகே, அது வேணும்னாலும் தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட தான் இருக்குல்ல.
தட்டில் 2 தான் வைக்க முடியுதுங்க. நிறைய வைக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும். டக்கு 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 டக்குன்னு எல்லாருமே கேட்குறத தந்துடலாம். ஒரு சமயத்தில் 2 தான் வைக்க முடியுது. அங்கிள், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அங்கிள் கேம் போகும். செம்ம இன்ட்ரெஸ்டாக போகும். டே முருகேசா, என்ன பிஸ்னஸில் ஒரு ஐடியா உனக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அந்த சின்சான் விளையாடட்டும், நீ வா நம்ம வாசலில் வச்சு பேசலாம். சரிடா ஃப்ராங்க்லினு யோசிச்சு பார்த்ததுல நீ சொன்னது தான் சரின்னு எனக்கு தோணுது. முதல்ல நானும் என்னோடய வீட்டில் போய் இந்த கேமை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓரளவுக்கு ஐடியாவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, அந்த ஹோட்டலை ஆரம்பிக்கிறத பற்றி யோசிக்கலான் இருக்கேன். நல்ல வேலை ஃப்ராங்க்லின், உன்னை பார்க்கறதுக்காக வந்ததுனால இந்த ஐடியாலாம் எனக்கு தெரிய வந்தது. உண்மையிலேயே ரொம்ப நன்றி ஃப்ராங்க்லின். டே என்னடா ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நன்றி கின்றின்லாம் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் என்னோட கடமைடா. சரி, உனக்கு ஒரு ஐடியா கிடச்சதில்ல, அதுவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நீ ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோ, என்னையும் சின்சானியும் கண்டிப்பாக இன்வைட் பண்ணு. நாங்கள் வந்து சூப்பராக உனக்கு வேண்டிய ஹெல்ப்லாம் பண்ணுறோம். மோட்டு பட்லுன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வரோம். சரியா? சரிடா, நான் ஆடியன்ஸான மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறேன். மக்களே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சின்சான் பிடிக்கும்ன்றவங்க லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் லைக் பண்ணுங்கள். திரும்பி வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இப்போதைக்கு உங்கள் எல்லாருக்குமே பாய்.